இன்றைக்கான முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குவது நான் மோதகன் சிவாஜி ஆறுமுகம். 24ஆம் தேதி திங்கட்கிழமை பள்ளியில் இத்தவணைக்கான முதல் அதிகாரப்பூர்வ சபை கூடல் தொடங்கியது. இவ்வாறு பொறுப்பாசிரியர் திருமதி கோமதி ஆறுமுகம் மற்றும் திருமதி லோகேஸ்வரி ராஜேந்திரன் ஆகும். திருமதி கோமதி மாணவர்களுக்கு பள்ளியின் விதிமுறைகளை எடுத்துரைத்தார். மேலும் அவர் போதைப் பொருள் தொடர்பான சில தகவல்களையும் மாணவர்களுக்கு விளக்கினார். அவரை தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி புஷ்பவதி அவர்களும் மாணவர்களுக்கு கட்டொழுங்கின் முக்கியத்துவத்தை, பாடநூல்களை பேணி காப்பதன் அவசியத்தையும் தமதுரையில் எடுத்துரைத்தார். சுத்தமா இருக்காங்களா? பள்ளிக்கு என்ன காலங்கள் அணிந்து வரணும்? என்ன புதிய காலங்கள் அணிந்து வரணும்? கருப்பு தானே. கட்டை முடி அப்படின்னா நீங்க கண்டிப்பா முடி அப்படியே கட்டிட்டு வரணும். சரி, கட்ட முடி இது வரைக்கும் பரவாயில்ல. நீங்க உங்களுடைய ஷோல்டர் வரைக்கும் வெட்டிருக்கீங்கன்னா நீங்க முடி அப்படியே திறந்த மாதிரி வரலாமா? ஆனா கட்ட முடியாது. கொண்ட கட்டியிருக்காங்களா இல்லையா? சரி, இப்ப பாருங்க, ஆண் மாணவர் பேட்ச் நீட் டெக் 1ஆம் ஆண்டுக்கு இன்னும் நீட் டெக் கிடைக்கல, அதனால தான் அவங்க நிற்கல. நீங்க பாருங்க, அதெல்லாம் இது பண்ணி எல்லாம் போட்டு அனுப்பி சரியான முறையில முடி பார்த்தீங்களா? ஏதாவது கோடு இருக்கா? இல்லதானே? சுத்தமா இருக்குதானே? ஆனா நீங்க தொடர்ந்து இவ்வாரம் பள்ளியின் மின்னிய கருவள நடுவத்தில் அறிமுக வாரம் நடைபெற்றது. கருவள நடுவத்தின் பொறுப்பாசிரியரான திருமதி யோகேஸ்வரி ராமா அவர்கள் மாணவர்களுக்கு நூல் நிலையத்தின் விதிமுறைகளையும் பயன்படுத்தும் முறையையும் விளக்கினார். தொடர்ந்து இவ்மென்னியல் கருவள நடுவத்தில் பயன்படுத்துவதில் மாணவர்கள் ஒத்துழைப்பை பங்களிப்பும் அதிகமாக இருப்பதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக உள்ளது என்பதை நூலக பொறுப்பாசிரியரான திருமதி யோகேஸ்வரி அவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். மின்னியல் கருவள டெக்னாலஜி மோஸ்ட் ஆன்லைன் அதை கம்ப்யூட்டர் பயன்படுத்தி செய்யுது. சரியா? இப்போ லைப்ரரி பார்த்தீங்கன்னா எந்த லைப்ரரிலாம் டிஜிட்டல் ஆகுதுன்னா சிஸ்டம் ஒர்க்கம் வச்சுது. அது வச்சிருக்கிற லைப்ரரி தான் டிஜிட்டல் ஆகுது. நம்ம பள்ளியில் கூடிய விரைவில் அந்த சிஸ்டம் கொண்டு வந்துடும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஞ்சாமான் வச்சு இந்த குரூப் நடக்கும். சரியா? போன வருடம் யார் இந்த கார்டு வச்சிருந்தது? சரி, பரவாயில்ல. இந்த வருடம் நீங்கள் இந்த கார்டை லைப்ரரியில் வாங்கிக்கலாம். இந்த கார்டு 1 சரியா? அடுத்த வாரத்திலிருந்து நீங்க இந்த கார்டு வாங்கி புக் பிஞ்சா பண்ணலாம். சரியா? சரி, எப்படி பிஞ்சா பண்றது? எப்பொழுது பிஞ்சா பண்ணலாம்? அடுத்த வாரம். அனைவருக்கும் நான் டீச்சர் கோர்ஸ் புக்கிங் பேட்டர்ன் தமிழ் ஜிபிஎல். இந்த வாரம் முழுவதும் புசா சிம்ப டிஜிட்டல் பற்றிய விளக்கம் அனைத்து மாணவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. மாணவர்கள் மிக ஆர்வமாக நமது புசா சிம்ப டிஜிட்டல் பயன்படுத்துவதற்கு மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். இவ்வருடம் முழுவதும் நிறைய போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களை அது கவரும் என்று நம்புகிறோம். மாணவர்கள் அப்போட்டியில் பங்கெடுக்க மிக ஆர்வமாக இருக்கிறார்கள். நமது புசா சிம்ப டிஜிட்டல் முக்கிய முட்டாதான் தமிழ் பள்ளியில் புசா சிம்ப டிஜிட்டல் நிறைய நடவடிக்கைகளை செய்து நல்லபடி இயங்கும் என்று நம்புகிறோம். நன்றி. அடுத்ததாக 26ஆம் தேதி புறப்பாட நடவடிக்கை நேரத்தில் மாணவர்களை கழக வரிசையாக பிரித்தனர். பிறகு மாணவர்கள் கழகத்தில் பொறுப்பாசிரியருடன் சேர்ந்து இவ்வாரத்திற்கான புதிய கழக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தனர். மாணவர்கள் அதிக ஈடுபாட்டுடன் கழக நடவடிக்கைகளில் கலந்து கொண்டனர். மாணவர்கள் புறப்பாட நடவடிக்கைகளில் அதிக ஈடுபாட்டுடன் செயல்படுகின்றனர் என்பதை புறப்பாட பிரிவின் செயலாளரான திருமதி லோகேஸ்வரி ராமச்சந்திரன் தெரிவித்தார். பொது மருத்துவமனையிலிருந்து தாதியர்கள் வருகை புரிந்தனர். மாணவர்களுக்கிடையே பற்களின் தூய்மையை எவ்வாறு பேண வேண்டும் என்பதை வருகை புரிந்திருந்த தாதியர்கள் விளக்கினர். மேலும் மாணவர்களுக்கு முறையாக பல் துலக்கும் பயிற்சியையும் வழிநடத்தினர். மாணவர்கள் வகுப்பு வரிசையாக இந்நடவடிக்கையில் ஈடுபட்டு மகிழ்ந்தனர். 27ஆம் தேதி காலை 7 முதல் 8 மணி வரை பள்ளியில் தேவார வகுப்பு நடந்தது. இவ்வகுப்பானது வருடம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடைபெற்று வருகிறது.
அவ்வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான முதல் வகுப்பு இன்றுதான் இனிதே தொடங்கியது. அனைத்து மாணவர்களும் இவ்வகுப்பில் கலந்து சிறப்பித்தனர். இத்தேவார வகுப்பினை மலேசிய இந்து சங்கத்திலிருந்து திருமதி ராஜலட்சுமி அவர்கள் வழிநடத்தினார். இதன் பொறுப்பாசிரியர் திருமதி கோமதி கணேசன் ஆவார். இவர் மாணவர்களை முழுமையாக ஈடுபடுத்தி சிறப்பாக இப்பயிரில் முறையை செய்து கொண்டிருக்கிறார் எனலாம். மாணவர்கள் ஆர்வமாக தங்களை இதில் ஈடுபடுத்தி செயல்படுவது மட்டுமல்லாமல் வியாபார நுணுக்கத்தையும் வளர்த்துக் கொள்ள முடிகிறது என்பதையும் திருமதி கோமதி கணேசன் தெரிவித்தார். வணக்கம், நான் கோமதி கணேசன். இப்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் நீர் பயிரியல் முறை. நம்ம ஹைட்ரோபோனிக்னு சொல்லுவோம். இது நம்ம பள்ளியில வேறக்கே ஒரு வருட காலமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பயிரியல் முறை நாங்க முழுக்க மாணவர்கள் உதவியோட தான் செய்யறோம். மாணவர்களே தான் இதை பயிரிட்டு செய்யறாங்க. தொடர்ந்து நம்ம அதை எப்படி பயிரிட்டு செய்யறாங்க பார்ப்போம் போயிட்டு. இதுதான் விதை பயிரிடும் முறை. நம்ம ஹைட்ரோபோனிக்ல மண் பயன்படுத்துறதுனால மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த ஸ்பான் எடுத்து அந்த விதையை இதை போடுவாங்க. அது கீழே அவங்க நீர் நிரப்பிடுவாங்க. ஒரு நாள் 2 முறை காலை மதியம் நீர் பாய்ச்சுவாங்க. நீர்னா ஸ்ப்ரே தான் அடிப்பாங்க. பாத்தீங்கன்னா நம்ம இந்த விதையை விளக்கு கீழே வைத்திருக்கோம். ஏன்னா விதை துளிர் விடுவதற்கு வெளிச்சம் மிக முக்கியம். அது சூடா இருந்தா அந்த விதை துளிர் விடும். இது ஒரு ஏறக்குறைய ஒரு 2 வாரங்களுக்கு பிறகு அது கொஞ்சம் வளர்ந்தோட நம்ம எடுத்து அதை பார்த்தோம்ல அந்த ஹைட்ரோபோனிக் செட்ல நம்ம வச்சிடலாம். மாணவன் மித்தினேஷ் மற்றும் மாணவன் மோகிஷ் கலந்து கொண்டார்கள். அதில் மித்தினேஷ் குழு 2வது நிலை வெற்றி பெற்றனர். இவ்வெற்றியை அவரின் பயிற்றுனரான ஆசிரியர் திரு வெங்கடேஷ் அவர்கள் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொண்டார். வணக்கம், நான் பெயர் சேகர். பள்ளியில் 4 வருடமாக பணியாற்றுகிறேன். ஹாக்கி பயிற்றுனராக 14 வருடம் இந்த பணியை செவ்வனை செய்கிறேன். இந்த வருட ஆரம்பத்திலே 10 வயது மாணவர்களுக்கான இடையில் போட்டி இருக்கிறது. அந்த போட்டியில் இந்த பள்ளியை சேர்ந்த மித்தினேஷ் மற்றும் மோகேஷ் மாணவர்கள் 4ஆம் ஆண்டை சேர்ந்த மாணவர்கள் பங்கெடுத்தனர். 2 வெவ்வேறு குழுக்களுக்கு அவர்கள் பிரதிநிதித்து விளையாடினர். அதில் மித்தினேஷ் 2ஆம் நிலை, அவருடைய குழு 2ஆம் நிலை அடைந்தது. மோகேஷ் 1ஆம் சுற்றோட விளையாட்டை முடித்துக் கொண்டனர். இது ஒவ்வொரு வருடமும் வருட ஆரம்பத்திலே நடக்கிற போட்டி. இந்த போட்டியின் மூலம் மாணவர்களோட திறமையை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தொடர்ச்சியான பயிற்சி கொடுத்து 12 வயது நிரம்பியவுடன் அவர்கள் மாநிலத்தையும் பிரதிநிதிக்க நாம் வழி செய்கிறோம் ஹாக்கி குழு மூலம். தொடர்ந்து நமது பள்ளியில் புறப்பாட நடவடிக்கையில் இவ்வாறு முதல் அதிகாரப்பூர்வமாக கருவள நடுவ அலுவலிசை கழகம், அதாவது கிளப் TVPSS மற்றும் கிளப் நீலாம் தொடங்கியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இக்கழகத்தின் பொறுப்பாசிரியர் திருமதி சுகன்யா சோமசுந்தரம் மற்றும் திருமதி யோகோஸ்வரி ராமா ஆவர். இவ்வாறு முழுவதும் பள்ளியில் நடந்தேறிய அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடந்தேறியது என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இத்துடன் இவ்வாரத்திற்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மோதகன் சிவாஜி ஆனந்தன். தமிழ் மொழியை நேசியுங்கள். நன்றி, வணக்கம்.